கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவ கூட ஹஸ்பண்ட் ஷென்மே கூட சேர்ந்து அங்கே வந்துடுச்சேக்கான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவர் இந்த லெவலுக்கு நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நம்ம லிசா தான்ப்பா, அவங்க தான் வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா ஆக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கமெண்டரவுமே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே உள்ளே போனால் அப்போ அவங்க சிஸ்டர் சாங் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை கத்தியை வச்சு குத்திடுறா, போய் சேர்த்து தொலைன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அவன் அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். என்ன பண்ணிட்டுருக்க, நீ என்னை காப்பாற்று, நான் உன்னோட பொண்டாட்டின்னு சொன்னால் எனக்கு எப்பயுமே சாங்கை தான் பிடிக்கும் அப்படின்றதாமே சொல்கிறான். மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா லைஃப் எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நான் அந்த பர்டலைஸான கூவை போய் கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையே நாசமாயிருச்சின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே அட்டாக் பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே அந்த ஷென்மே நான் உன்னெல்லாம் லவ்வே பண்ணது கிடையாது, நான் எப்பயுமே சாங்கை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் ரெண்டு பேருமே இவிலான பர்சன்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இறந்து போயிடுறா. அவங்க ஐயோ பரிதாபமாக இப்படி செத்து போயிட்டாளேன்னு சொல்லிட்டு இவன் கண்ணெல்லாமே க்ளோஸ் பண்ணி விடுறான். டக்குன்னு பார்த்தா இப்போ ஹீரோயின் ரிவான் ஆகி அவளுக்கு அங்கே வெட்டிங் பேச வந்தனால தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடி உட்காந்துருக்கிறது அந்த ஷென் தான், அவங்க ஒரு பர்சனாக இருக்கான். அப்பாங்க நான் போன டைம் இவனை சூஸ் பண்ண வாசா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போதே அப்பாங்க நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும் போது சாங் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவளுமே ரிபான் ஆகி தான் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து அவனுமே ரிபான் ஆகி வந்திருக்கான். பேரண்ட்ஸ் அவன் பூவர் அவனை மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை நாசமாயிரும்னு சொன்னதும் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, தாத்தா கொடுத்தா அந்த மெடிசனை கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவர் சரியாயிருவார், அவர் பெரிய லெவலுக்கு கமெண்டர் ஆவார் அப்படின்ற விஷயத்தில் அவர் சொல்கிறாரு. என்னால் அவர் ரெக்கவர் பண்ண முடியும், அவர் மிகப்பெரிய லெவலுக்கு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்றத சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸுமே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா உன் சிஸ்டர் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுல ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டதுமே கண்டிப்பாக எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறா. ஓகே நீ அந்த பாக்ஸையுமே கொண்டு கொடுத்துரு உன் சிஸ்டருக்காகன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுருக்கவும் இவங்க என்னடா பண்ணுவான்னு பார்த்தா இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் அந்த மெடிசனை கொண்டு கொடுத்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு பிபி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ ஆஃபீஸியலாக கூடிய சீக்கிரம் என்னோட ஒய்ஃபாக என்னோட ஆஃபீஸரோட ஒய்ஃபுன்னு நீ பேருவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த மெடிசனை மட்டும் வச்சு உன்னால் எப்பயும் ரெக்கவர் ஆக முடியாதுடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்பாங்க உனக்கு என் மேலே எப்பயுமே க்ரஷ் இருக்குன்னு தெரியும் லிசா, பட் எனக்கு சாங்கை தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் மிஸ்டர் கூவை போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. போன டைம் என்னால் அவரை காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே அவளை பார்த்தா அவர் ஃபுல் பாடியுமே பொடலைஸான ஒரு பர்சன், போய் அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலையை பாரு அப்படின்றத செய்யிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே அவனால் தலையை மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், டோட்டல் பாடியுமே எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அவள் செக் பண்ணி பார்த்ததுமே இதெல்லாம் வேஸ்ட்டு, நீ தேவையில்லாத வேலை பண்ணாத, நான் உன்னை மேரேஜ் பண்ண விரும்பலைன்னு சொன்னதும் பட் இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ண விரும்பலைன்னு சொல்கிறா. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் பிள்ளைய என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுமே அவனுக்கு அங்கே கையெல்லாமே பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே கையெல்லாம் மூவ் ஆனதும் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இங்கே பாரு நம்ம புள்ள கை மூவ் ஆகுதுன்னு சொன்னதும் பயங்கர ஹாப்பியாக இருது. உடனே கையை பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்யூ, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது எங்கள் குடும்பத்தோட சாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நெக்ஸ்ட் டே அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தா இவங்க எல்லாருமே அந்த மிலிட்ரி ஹவுஸ்க்கு வரும்போது ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா, உன் கூட தான் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுல அவருக்கு, அப்புறமே இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உங்கள் பேரண்ட்ஸுமே என்ன மாதிரி பொண்ணு நீன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டதும் என்ன நீங்கள் மட்டும்தான் இங்கே குடியிருக்கீங்களா, யாரும் வேறவங்க குடியிலையான்னு சொன்னதும் என்னப்பா நீ அப்போ அந்த சீப்பை சரி பண்ண வந்தேன்னு நீ பேசிகிட்டு இருக்கியா, உனக்கு எதுவுமே தெரியாது, கனவு கண்டுச்சிருக்காது, அவனே ஒரு பொடலைஸான பர்சன் அப்படின்ற சைட்டை பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஏதாச்சும் தப்பானா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது
கண்டிப்பாக நீ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது, நீ பேசாமல் கிளம்பி போன்னு சொன்னால் ஆளுங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்டருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே சிஸ்டர் நீ வந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இப்படிலாம் வந்துட்டு ஏதாச்சும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்றத சொல்லும்போது அவனுமே தேவையில்லாமல் அவளை பற்றி பேசுகிறதோ என்னப்பா இங்கே ஏதோ நாய் குறைக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அது கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். உனக்கு நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் நல்லது சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க நீயாவே வாழ்க்கை அழிச்சிக்காதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உன்னோட ஓன் இல்னஸை வந்து சரி பண்ண பாருடா, நீ வந்துட்டு ஆர்மிக்கு கண்டிப்பாக போக போகிறது கிடையாது, உன்னை யாரும் சூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதும் ஏன்னா சாபமாக விடுற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு உன்னை அடித்து துரத்துவோன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. யாருக்கு தைரியம் இருக்குது எங்கள் வீட்டு மருமகளை அடித்து துரத்துறதுக்குன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதும் என் பையனை ட்ரீட்மெண்ட் பண்ணி என் மருமக நல்லபடியாக காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என் பையன் கூட சேர்ந்து அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் பேசுனீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே இவ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் வேலையை பாரு அப்படின்ற சைட்டு அவங்க கூட்டிகிட்டு போனதுமே இப்போ அவங்க மருமகள் அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் ஜெலஸ்னால் எப்படி பேசுதான்னு சொல்லிட்டு ஸோ அப்பாங்க அந்த சாங் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அதை அப்படி அவன் போன ஜென்மத்தில் போடலை சால இருந்தான், எப்படி சரியாகும், கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ சும்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் நீ வாழ்க்கை ஃபுல்லாக விதவையாக தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன் திரும்பவுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க எந்திரிக்க அப்படின்றத சொன்னதும் அவன் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், பட் முடிய மாட்டுது. அப்போ அங்கே எதுக்காக கவலைப்படுறீங்க, கையை தாங்க அப்படின்றத செய்யிட்டு அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு அவங்க தூக்கி விடுறா. ஸோ அப்போ அங்கே அவளுமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு எந்திரிச்சதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயங்கர ஹாப்பியாகிடுது, என்னால் நிற்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அவங்க ரொம்பவே தேங்க்யூமான்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்கிறாங்க. பாங்க நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலி அப்படின்றத சொல்லும்போது நீ எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச வந்து ஒரு பெரிய அற்புதமான பொண்ணுமான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வெட்டிங்க்கு அவங்க ரெடி பண்ணால் அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த சாங் தான் கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு செம கடுப்பாகி போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அது எங்கள் அம்மாவோடது, எங்கள் அம்மாவோடது தூக்கி எப்படி இவளுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னதும் உனக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. ஸோ அப்பாங்க என்னமே வந்து பேபி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, வெட்டிங்க்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணக்கூடாதுலன்னு சொன்னதும் உன்னை பார்க்க முடியாமல் என்னால் இருக்க முடியலப்பா அப்படின்றத செய்யிட்டு அங்கே அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை பம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இங்கே வீடு அப்படின்றத சொன்னதும் கதவை லாக் பண்ணி விட்டான். திடீர்னு பார்த்தா அங்கே தீயெல்லாம் எரிஞ்சிச்சேக்கு. ஸோ ஹீரோயின் கதவை திறங்க, யார் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் கண்டிப்பாக உன்னை வெளியே விட மாட்டேன், நீ எப்போ பார்த்தாலுமே சாங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு போய் பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணிட்டு இருக்க இந்த ஃப்ராடு வேலையால் எங்களுக்குமே ஆபத்தாயிரும், நீ கடைசி வரைக்கும் ஜெயிலே கடந்து சாவு அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதுமே நீ ஏதாச்சும் கண்ட்ரி சைடில் போய் மேரேஜ் பண்ணிக்கோ, நீ இந்த சீப்பை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நாங்களுமே வந்து கிடந்து சாவுறதுக்கா, கிடந்து சாவுன்னு செட்டு போனால் இவ சேர் எடுத்து அங்கே உடைக்க ஆரம்பிச்சிடா. ஐயோ தீ பிடிச்சிருச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ வெட்டிங்காக இங்கே இவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு வர்றாங்க. பயங்கர சந்தோஷமாக எல்லோரும் வெல்கம் பண்ணும்போது ஐயா பார்த்தா அப்படியே காரில் வந்து அங்கே இறங்கிட்டு இருக்காரு. ரொம்ப இவளுக்கு ஹாப்பியாக இருது, வா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு ஹஸ்பண்ட் சைட்டு. அப்போ அங்கே என்னப்பா அவங்களோட இன்னொரு பொண்ணை காணோம், அவங்களுக்கு எங்கே கல்யாணம்னு சொன்னதும் அவள் வீட்டில் இருந்த காசை திருடிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு அவங்க அப்பா போய் சொன்னதுமே அப்போ அங்கே நேற்று நைட்டு கூட நான் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டேன்ப்பா அந்த சீப்போட வீட்டில் இருந்து, ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிருக்குமா, இந்த பொண்ணு ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக பேசுகிறாங்க. பாங்க நாங்கள் உங்களையெல்லாம் ப்ளேம் பண்ண மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா, யார் ஓடி போயிட்டதுன்னு சொல்லிட்டு அப்போ அப்படிங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன் நீ தீ கொளுத்தி விட்டதில்ல, நான் செத்து போயிடலன்னு பார்த்தீங்களான்னு சொன்னதும் என்ன சொந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ எதுக்காக நீ வந்து இங்கே வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இப்படிலான்னு சொல்லும் போதே அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாருமே காரில் வந்ததும் இந்த சாங் என்ன நினச்சிக்கிறான்னா இவனோட ஆளுங்க தான் கார் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க தன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. பார்த்தே இல்லை நீ இதை பார்த்தே வாழ்க்கை பூரா சாக போகிற அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இந்த காருக்கு
காருக்கு போக பார்த்தா எங்கள் சீப்போடது நீ என்ன இங்கே ஏறுறன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு தள்ளும் போது இவ என்ன சீப்பை எதுவும் பண்ணிட்டாளா, அதனால தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்காங்களா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு உடனே அவங்க அப்பா உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே லெட்டர் எல்லாமே எழுதி அங்கே தூக்கி போடுறாரு. ஸோ ஹீரோயின் சரி ஓகே ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறா. நீ கண்டிப்பாக வந்துட்டு என் முன்னாடி பெக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. இப்பாங்க கொலை பண்ணவ இவ்வளோ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போடுங்கன்னு சொல்லிச்சுக்கும் போதே நம்ம ஹீரோங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு இறங்கி வர்றான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போங்க அந்த சாங் வந்துட்டு இவன் போன ஜென்மத்தில் படலேசால இருந்தான், எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே புரியலை. வாங்க எங்கள் ஜீப்பை பற்றியே பேசுவீங்களா, இந்த ரூமர்ஸ்லாம் கலப்புனது யார், நீங்கள் தானே, உங்களை சும்மா விட மாட்டோன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு சாரி சொல்கிறான், எங்களுக்கு வந்துட்டு எந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேபி நம்ம போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட் ஆம்புலன்ஸ் போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது அம்மாவுக்கு கொஞ்சம் உட முடியலை, அம்மா இப்போ பெட்ஷாக இருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பேச வந்ததும் என் பொண்டாட்டியோட உறவே இல்லைன்றப்போ உங்க கூட சேர்ந்து எனக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பார்ப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செமையான சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு வாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே இவங்களை விட்டுட்டு போனதும் அதை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கர கோவமாயிருது. போன ஜென்மத்தில் இப்படி தான் இப்போ இப்படியா நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு எங்கள் காரில் கூட்டிகிட்டு போனால் கார் அங்கே ரிப்பேர் ஆகி போயிடுது. அவளுக்கு அதை பார்த்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கடைசியில் பார்த்தா சைக்கிளில் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. என் வெட்டிங் டே அதுமா நீ எல்லாத்தையுமே கேட்டுட்ட, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ்க்காக டீ எல்லாமே அங்கே சர்வ் பண்ணிச்சேக்கா. உங்களுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா. ஸோ இந்த குடும்பத்தோட பிரேஸ்லெட்டையுமே கொடுத்து இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்தோட பொண்ணு எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க போன ஜென்மத்தில் நடந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா அவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ அங்கே அவனுமே அவளை கொஞ்சம் கூட மதிக்காமல் எப்பயுமே வந்துட்டு மோசமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணி தான் என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லை, மெடிசனுக்காக தான் கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு போட்டு அவ்வளோ தூரத்துக்கு அடித்து கொடுமைப்படுத்தினதும் என்னடா பண்ணிட்டுருக்க, அவள் செத்து போயிட்டானா உன்னை யார் கேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தேங்க்யூ நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு, கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு இங்கே அவங்க அம்மாவுக்கு டீ எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சதுமே எங்கே எந்திரிச்சிட்ருக்க, பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, அவன் வந்து கொஞ்சம் உட முடியாமல் இருந்தான், அதனால தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்தோடு நான் ஒத்துக்கிட்டேன், பட் இவன் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆகிட்டான், இப்போ ஆஃபீஸராக போகிறான், ஒன்றை மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தேவையே கிடையாது, நான் நினச்சேன்னா உன்னை டைவர்ஸ் பண்ணி இப்போ கூட அனுப்ப முடியும், பட் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒழுங்கா நீ அமைதியாக என் பேச்சையும் என் புள்ள பேச்சையை கேட்டு எங்களுக்கு சேவை பண்ணேன்னா நான் உன்னை வீட்டில் வச்சுருப்பேன் இல்லை விரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு சண்டைக்கு போனதுமே தயவு செஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கோவப்படாதப்பா அம்மாவை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து ஆஃபீஸரோட ஒய்ஃப் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஓல்ட் லேடி என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு கால் திடீர்னு பெயின் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே செக் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னும் க்யூர் ஆகலை அப்படின்ற சொல்கிறா. ஸோ அதை ஒரு பர்சன் பார்த்துடுறான். வீட்டில் வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நம்ம கு வந்து திரும்பவுமே பாடலைஸ் மாதிரி ஆன மாதிரி இருக்குது, அவருக்கு திரும்ப ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உண்மையான்னு சொன்னதுமே அவங்க நான் என்ன பார்த்துட்டு வரேனே பொய்யா அப்புறம் அப்படின்ற சிட்டி கேட்டதும் அந்த சாங்க்கு பயங்கர ஹாப்பியாகிருது. வாழ்க்கை ஃபுல்லாக நீ இப்படி தான் கஷ்டப்பட போகிற அப்படின்ற சைட்டு அவள் சந்தோஷமாயிடுச்சேக்கா. போன ஜென்மத்தில் நடந்ததை அவள் யோசிச்சு பார்க்குறா. ஸோ அவனை பார்த்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு அருவருப்பாக இருக்கும்போதே அவனுக்கு அப்படியே டாய்லெட் எல்லாமே போயிருக்கு. அவங்க அம்மா ஓடி வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கான் அவங்க பையன் டிஸ்கஸ்டிங் அப்படின்ற சிட்டு பேசுகிறாங்க. அந்த தண்ணி கொண்டு போய் வெளியே ஊற்றுன்னு சொன்னால் ரொம்ப அருவருப்பாக இருக்குது, என்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு சொல்லிட்டு அவள் மோசமாக திட்டியிருக்கா. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அதே நிலைமை தாண்டி உனக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. நான் ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பையன் வந்துட்டு 1 மாதத்தில் பியூராக குணமாயிருவார் அப்படின்றத சொன்னதும் பயந்தே போயிட்டேன் அப்படின்றத அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிமா, நீ எங்கள் குடும்பத்தோட லக்கி ஸ்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வெட்டிங் நைட் அதுவுமா இவங்க 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டிசேபிளான பர்சனோட சேர்ந்து என் சிஸ்டர் என்ன பண்ணுவா, பட் என்னோட லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண போனால்
டக்குன்னு அவள் எந்திரிச்சிட்டு உனக்கு என்னாச்சு, உன்னால் இதெல்லாம் முடியாதான்னு சொல்லி கேட்டதும் இல்லைப்பா நான் மெடிசன் சாப்பிட்ருக்கேன்ல அதனால் எப்படியா இருக்கலாம், பாஸ்ட் லைஃப்பில் இப்படிலாம் இல்லை எதுவுமே, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்றத சொன்னதும் சொல்லலப்பா நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொன்னதும் ஒன்று நீ கவலைப்படாத உன்னை நான் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிருவேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோக்காக மெடிசன் எல்லாமே வாங்குறதுக்காக போயிருக்கா. அப்போ அங்கே அவங்களுமே அந்த ஹெர்பல் சென்டருக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்கே என்னப்பா உன் புருஷன் வந்துட்டு திரும்ப உடம்பு முடியாததாக கேள்விப்பட்டமே, என்ன இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்க, எது ரொம்ப முடியாமல் போயிட்டாரோ அப்படின்ற செய்து ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் நீ மற்றவங்களை பற்றி படாத, ஃபஸ்ட்டு உன் புருஷன் நைட்டு வந்து உண்மையிலே ரியலான மேனாக இருந்தானான்னு சிட்டி கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்கன்னு சிட்டி கேட்டால் அங்கே இருக்க எல்லாருமே அதை பற்றி எங்கள் காசை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்ண நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிச்சுக்கா. நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டேன்னா ஓ லைஃப் நல்லா இருக்கும், இல்லைனா வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி தான் நடக்கும். நாளைக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது, அதில் கண்டிப்பாக வந்துட்டு உன் புருஷன் வந்துட்டு செலக்ட் ஆக மாட்டான், கண்டிப்பாக அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ போன ஜென்மத்திலேயுமே அவள் வந்துட்டு இப்படி ஆஃபீஸர் ஆக முடியாது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு இடத்துக்கு அவனை அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸரோட பொண்டாட்டியே இல்லைனா இவன் கூட சேர்ந்து எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு கத்திருக்கா. அவங்க காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகுறீங்களான்னு பாருங்கள், மற்றவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறா. இப்படி வந்து கார்டு வந்து நாளைக்கு வந்துட்டு உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸோ நாளைக்கு வந்து டெஸ்ட் கொடுக்க வாங்கன்னு சொன்னதும் பார்த்தே இல்லை இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சிரிச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம், உன் ஹஸ்பண்டோட லெவல் என்ன நாளைக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ நீங்கள் ஹீரோக்காக மெடிசன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் குடிங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடம்புக்குன்னு சொல்கிறா. ஸோ அதை மெடிசனில் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறா. இவளை பார்த்தா ஏதோ ஒரு மெடிசன் ரெடி பண்ணிச்சேக்கா, பார்த்தா ஸ்மெல்லே ரொம்ப பேடாக இருக்கா, அதெல்லாம் குடிக்க முடியல அவனால், ஐயோ ரொம்ப அருவருப்பாக இருக்குன்னு சொன்னதும் என்ன இது ரொம்ப வியர்டாக இருக்கே அப்படின்றத சொன்னதும் இதை நீ கண்ணை மூடிட்டு குடிப்பா நல்லதுன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு குடித்தா. அங்கே வாமிட் வந்துச்சேக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக வந்திருக்காங்க. பயங்கர ஹாப்பி வச்சிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் வரவுமே என்னப்பா லைனில் வந்து நின்றுட்டுருக்க, உன் புருஷனை காணோம், என்ன ரொம்ப உடம்பு முடியாமல் கிடக்கானா அப்படின்றத செய்யிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கவும் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஏன் நீ அசிங்கம் பண்ணுறேன்னு செய்யிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஃபஸ்ட்டு 2 பசங்களை அங்கே உள்ளவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க என்கொயரி பண்ணுறதுக்காக. எதுக்காக நீங்கள் வந்திருக்க, உன் புருஷனே இல்லாதப்ப இந்த லைனில் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டதும் மரியாதையை தள்ளிப்போ அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து எல்லாட்டிட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவன் எப்படி சரியானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. இப்போ எது நாய் மாதிரி குறைக்கிறத விட்டுட்டு வந்து செக்கப்புக்கு நடக்க வேண்டிய வேலைகளை பாருங்கள் அப்படின்றத சொல்லும்போது அங்கே டாக்டர் உங்களுமே கூட்டிகிட்டு போய் அங்கே செக்கப் எல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ உங்களோட ரிசல்ட் வெளியே வரப்போகுது, உன் ஹஸ்பண்டுக்கு நீ கொடுத்த மெடிசன் எல்லாமே அதில் எஃபெக்ட் ஆகி இப்போ யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு தூக்கி போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாங் பேசிட்டேக்கா. ஸோ டாக்டர் வந்து அங்கே கோவம் ஆகிட்டு நீ ட்ரக் வந்து எடுத்திருக்க, கண்டிப்பாக உன்னை நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை பார்த்து பேசினதுமே அவள் கொடுத்த மெடிசன் தாங்க ஞாபகம் வருது. அப்போ அங்கே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே மெடிசன் கொடுத்தேன்னு சொன்னதும் அப்போ அங்கே இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, இந்த மெடிசன் எழுதி கொடுத்தது யார் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா. போன ஜென்மத்தில் அங்கே மெடிசன் எல்லாமே இவனுக்கு எழுதி கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவன் தேங்க்யூ சொல்லிட்டு அவட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். மெடிசனை தான் இப்போ வாங்கி கொடுத்துருக்காங்க. தப்பான மெடிசனை நீ தானே கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு கத்துனதும் தேவையில்லாமல் இதுக்காக பேசிகிட்டு இருக்கா, நான் தான் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க ஏன்னா அந்த மெடிசன் வந்துட்டு பண்ணும்போது இவ தன்னோட பிளட்டை வந்துட்டு அங்கே விட்டு அந்த பூரான் மேலே விட்டு அந்த பூரான் எடுத்து அந்த மெடிசன் அவள் பண்ணியிருக்கா. அதான் இவனுக்கு நல்லா பாடி எல்லாமே ரெக்கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் இவ கொடுத்த மெடிசன் அவனுக்கு எஃபெக்ட் ஆனதுமே இப்போ என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து பிரச்சனை பண்ணேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே டாக்டர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் அதில் சைன் பண்ணிட்டீங்கன்னா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாரும் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் செய்யிட்டாமே கோவப்படுறான், எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் ரெக்கவர் ஆகிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவங்களுமே சரி ஓகே அடுத்த வாரம் நீங்கள் வந்து செக்கப் வாங்க, அப்போ ரிசல்ட் இதே மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்ற சைட்டு அவனுமே ஹாப்பி ஆகிட்டுருக்கான்.
அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் ஆஃபீஸரோட பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மிலிட்ரி டாக்டர் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நீ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அப்ரூவல் வாங்கிடலாம், அது வரைக்கும் நீ வந்து மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுமா அப்படின்றத சொன்னதும், பாஸ்ட் லைஃப்பில் என்னோட மெடிக்கல் ஸ்கில் எதையுமே நான் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு, என்னோட தாத்தா மாதிரியே நானுமே இந்த ஜென்மத்தில் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. ஸோ அப்பாங்க அந்த டாக்டருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் வந்தால் எல்லாருக்குமே அங்கே நோய்கள் வந்து குணமாயிடுச்சேக்கு. ஸோ எல்லாருமே மிராக்கல் டாக்டர்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தா அந்த சாங் நான் எப்படியாச்சும் ஆஃபீஸரோட ஒய்ஃப் ஆகணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகும்போது அந்த மிராக்கல் டாக்டர் வந்துட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கானவங்கப்பா அப்படின்றா சொல்லிட்டு ஊரெல்லாமே அவங்களோட புகழ்ச்சியை பற்றி பேசினதும், எந்த டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அந்த கிளினிக்கு புதுசாக டாக்டர் வந்திருக்காங்கல்ல அவங்க தான் சொன்னதும், அந்த டாக்டர் யார் லிசாவான்னு சொன்னதும், அது வந்துட்டு நம்ம குவோட ஒய்ஃப் ஆச்சு, அவங்க இல்லைப்பா, இவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டை நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சா கண்டிப்பாக வந்துட்டு சரியாயிரும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ இங்கே ஒரு லேடிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு செகண்ட் அங்கே பெயின் எல்லாமே சரியாயிருது. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே மீட் பண்ண வரும்போது சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு, என்னாச்சு எதுக்காக நீங்கள் உள்ளே வர பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, உங்களால் தான் ப்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டா. சரி ஓகே அப்படின்னா அதுக்கு வந்துட்டு காசு ரொம்ப தேவைப்படுமே, 100,000 யுவான் வேணும் அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மற்றவங்களுக்குலாம் காஸ்ட் ரொம்பவே கம்மின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு சரியாகணும்னா நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நீங்கள் அப்போ கண்டிப்பாக என்ன க்யூர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டால் கண்டிப்பான்னு சொன்னதும், சரி ஓகே நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் என்னோட அம்மா என்னோட தாத்தாட்டேருந்து நீங்கள் பறித்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து நான் ரிட்டன் வாங்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ காசுக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு சொன்னதும், நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு மட்டும் இப்போ சரியாயிருச்சுன்னா நான் வந்துட்டு எப்படி ஆஃபீஸர் ஆயிடலாம், இதை விட ஏகப்பட்ட காசெல்லாம் சம்பாதிக்கலாம், ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற, உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஹெல்ப் கேளு அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிட்டு இருக்க, என் பேரண்ட்ஸ் வந்து குடியிருக்க வீட்டை விற்று கொடுத்துட்டு அவங்கள தெருவில் விட சொல்கிறியா, இதெல்லாம நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்னோட இல்னஸ் குணமாகட்டும் ப்ளீஸ் அப்படின்ற சைட்டு அவன் கெஞ்சிட்டேக்கான். ஸோ இவளுமே சரி ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறா. ஹீரோயின் அங்கே மார்க்கெட் போனால் அங்கே இருக்க எல்லாருமே இதை நீ ஃப்ரீயாக வச்சுக்கோமான்னு சொன்னதும், எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேக்கா, நீ வந்துட்டு என்னவே குணப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா ஊரில் இருக்க எல்லாருமே அவளுக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. ஸோ தூரமாக இருந்தால் அதை எல்லாத்தையுமே அங்கே நம்ம சாங் பார்த்துட்டு இவளுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கோவமாயிடுச்சேக்கா. என்னப்பா இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், இப்போ எதுக்காக நீ அவளை வந்து ஹிட் பண்ணிவிட்டு கண்ணு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்களாம் திட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அறிவில்லை இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும், அதுக்கு போய் வழியை பாரு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டு போகிறா. ஸோ இந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் வந்துட்டு இந்த காசு எல்லாமே உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு பத்திரத்தை வந்து அவள் தெரியாமல் எடுத்துகிட்டு போனதுமே அவங்க அம்மா அங்கே அதை பார்த்துட்டு, ஏய் என்னத்தை மறைச்சி கொண்டு போகிற, வீட்டு பத்திரத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும், அம்மா இதை சேல்ஸ் பண்ணி நான் காப்பாற்றணும் அவரை அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொலை பண்ணிடுவார் அப்படின்றத சரி கோவப்பட்டதுமே, அவளுக்கு ஆளாயிட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏகப்பட்ட வருமானம் கிடைக்கலம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ சரி ஓகே பார்த்து வந்துட்டு நீ ஹஸ்பண்டை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்னப்பா நீ வந்திருக்கான்னு சொன்னதுமே, நான் அம்மாவை பார்த்து பேசிட்டு போக வந்தேன்ப்பான்னு போய் சொல்கிறா. ஸோ அவங்க அம்மா திரும்பவுமே இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோ, இதையுமே கொண்டு போய் மருமகனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மாட்ட காசு கேட்டதோ, என்ன தைரியம் தான் நீ காசு கேட்பேன்னு சொன்னதும், உங்கள் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் சொன்னதும், அவனுமே அதை சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஹாப்பி ஆகிட்டு சில கோல்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. இதை வச்சுக்கோ அப்படின்ற சைட்டு கொடுத்ததும், இது போதும் அப்படின்ற சைட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு ஒரு தங்க பிஸ்கட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வர்றாங்க. டாக்டர் அப்படின்ற சைட்டு கூப்பிட்டா டாக்டரை காணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது அவங்களுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அப்ரூவல் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போனால்,
ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன உன் ஹஸ்பண்டுக்கு எதுவும் உடம்பு முடியாமல் திரும்ப போச்சா, அவர் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுமே சும்மா தேவையில்லாம பேசாமல் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போனால், என்ன பண்ணிட்டுருக்க, மரியாதையோட வெளியே போ, நீ மாதிரியே வந்து பிஹேவ் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும், ஆமாம் நான் கண்டிப்பாக டாக்டர் தான், நீ கண்டிப்பாக ரிகரேட் பண்ண போகிறேன்னு சொன்னதும், ரொம்ப ஓவராலாக நீ மனசில் வந்துட்டு ஆசையை வளர்க்காதன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வெட்டியாக வாய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவளை அடிக்க போனதுமே அப்பாங்க மிராக்கல் டாக்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டால், நீங்கள் தேடி வந்த மிராக்கல் டாக்டர் இவங்க தான் சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இது எப்படி சாத்தியம்னு சொன்னதும், இவங்க தான் பாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே அவங்க ரொம்ப சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இது என்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. சோப்பாங்க அங்கே நோட்டீஸ் போர்ட்லேயுமே எழுதி போட்டிருக்காங்க அவள் தான் மிராக்கல் டாக்டர்னு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷென் வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு உள்ளே வேமா அங்கே கிளம்பி போகிறாங்க. இப்போங்க நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண விரும்பலை, நீ கிளம்புன்னு சொன்னதும், நீ எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, இந்த பாரு இந்த தங்க பிஸ்கட் இதை நீ வச்சுக்கோ, வச்சுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும், சரிப்பா நீ வந்துட்டு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணினா இதுக்கு சைடு எஃபெக்ட்டுக்குமே இருக்கும், நீ வந்துட்டு ரெடியாக இருக்கியா அதுக்கு அப்படின்றத சொன்னதுமே, என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்றத சொன்னதும், நீ வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட வந்து செக்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றத சைட்டு அவங்களுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு, நீ பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சைட்டு அவங்க கோவப்படுறாங்க. இதுக்கு ஏதாச்சும் வேற வழி இருக்கான்னு சொன்னதுமே, ஒரே வழி தான், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் பேசாமல் இங்கேருந்து போன்னு சொன்னதும் அவங்க அமைதியாரு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே டாக்டருமே என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க, இன்னும் 5 days தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த டாக்டர் இவங்ககிட்ட சொன்னதுமே, எப்படியாச்சும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்கே சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அவரோட விருப்பம் தான் சொல்லிட்டு ஹீரோயின்மே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ 5 daysக்கு அப்புறம் அங்கே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ ஒரு பொண்ணு அங்கே சைக்கிள் வந்து வியாபாரத்துக்கு வெளியே கொண்டு வந்ததுமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்க போனால், எனக்கு வந்துட்டு இந்த சைக்கிள் வேணும்ப்பா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும், வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். வாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு மேடம் தான் கேட்டாங்க அதை எப்படி நாங்கள் கொடுப்போன்னு சொன்னதும், சிஸ்டர் நீ எனக்காக இதை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு வந்துட்டு உன்கிட்ட காசு இருக்கா இதை வாங்குறதுக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து வந்துட்டு கொடுக்குறான். இது எப்படி சார் 10 அப்படின்றத சொல்லும்போது அவன் திரும்பவுமே இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்ததுமே இதெல்லாமே வந்துட்டு பத்தாது அப்படின்றத அவங்க சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த சைக்கிளை ஹாப்பியாகிட்டு வாங்கிக்கிட்டு போகிறா. அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்துட்டு ஒரு திங்ஸையுமே காணும். ஐயோ வீட்டில் இருக்க எதையுமே காணுமே எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பயந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்ததுமே அம்மா வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எங்கன்னு சொன்னதும், எல்லாத்தையும் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், காசுமே இல்லை சோறு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு, துணிமணி போகிறது கூட காசு இல்லாமல் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் சேல்ஸ் பண்ணேன்னு சொன்னதும், அது என்னோட பொருள் நீங்கள் எப்படி வந்துட்டு விற்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா பொருள் தான் சொன்னதும், அவள் கோவமாயிட்டு அடிக்க போனதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு எவ்வளோ தெரியும் தான் அம்மாவை அடிக்க போவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். எல்லாமே என்னோட டவுரின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் முடிச்சது தான்டா நீ தப்புன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க அம்மா வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க. சரி அம்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட்டுட்டு, நீ வந்துட்டு ஏன் கோவப்படுறா, குடி சீக்கிரம் கமாண்டரோட பொண்டாட்டி ஆயிடுவா அப்படின்றது அவன் சொல்கிறான். ஹீரோயின்மே வந்ததுமே அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டு ஒரு முக்கியமான மிஷினுக்காக நீ போக வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், அப்பா எப்பயுமே இது நடக்கிறது தானே ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு சொன்னதும், ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் போன லைஃப்பில் இதுக்கு நம்ம ஷென் போனால், ஸோ ரிட்டன் வரும்போது அவன் சீஃப் ஆஃபீஸராக ஆகிட்டான், போன இன்னொரு ஆஃபீஸர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அப்பாங்க அவனுக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்து ரொம்பவே நல்லா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ கூட சேர்ந்து போன நம்ம ஹீரோவுமே போன ஜென்மத்தில் அந்த டயத்தில் தான் பேரலைஸ் ஆகி ரிட்டன் வந்திருக்கான். அப்படின்னா வந்துட்டு போன ஜென்மம் மாதிரியே இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்றத செய்யிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பயம் ஆயிடுச்சேக்கு. கண்டிப்பாக அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பற்றி கேள்விப்பட்டதுமே அவளுமே அங்கே ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கா. போனவே திரும்ப வரலைன்னா அவள் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோக்காக சில மெடிசன்லாம் அவள் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இந்த மெடிசனை கொடுத்து தானே போன டைம் அவள் என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு டாக்டர், நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்போ அங்கே அப்படி தான் இப்போ சுயநலமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ ஏன் ஆல்ரெடி நான் வந்து
மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டேன், இது எல்லாமே அவங்களுக்கு தேவைகளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு இப்படி தான் போராம்பட்டுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க மேடம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. நாட்கள் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த டாக்டர் இப்படி அந்த இடத்துல பயங்கரமான வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா, ஏகப்பட்ட பேர் அடிபட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னதும் அவர் இன்னும் இங்கே வரல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே பயமாயிடுச்சுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே விழுந்துடுச்சு ஓடி வந்துட்டு என் பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வந்துட்டு எதுவுமே தெரியலை அப்படின்ற விஷயத்த சொல்லும் போதே அங்கே ஒரு பர்சன் வர்றான். அப்போ ஹஸ்பண்டால தான் எங்களுக்கு இவ்வளோ நேரமை, உன் குடும்பம் வந்துட்டு ரொம்ப மோசமான குடும்பம், அவன் வந்து நாட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கான், அவனால தான் எங்களோட எனிமி வந்து எங்களை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அவங்க பேரண்ட்ஸ் என் பிள்ளை அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு சொன்னதும் இது என்ன அப்படிப்பட்டவங்க இல்லை, இவங்களாம் துரோகிகள் குடும்பம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே அவளை பார்த்து அவன் சிரிக்கிறான். ஸோ எல்லாமே அவங்க சிஸ்டரோட வேலை தான், காசை கொடுத்தா இருந்தாலும் இந்த மாதிரி பேச வச்சிருக்கா. இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கோமே, ஹீரோயின் ட்ரீட் பண்ணிச்சேக்கா, நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்கிறா. மேலே நம்பிக்கை இருக்குமா, அவன் கண்டிப்பாக வந்துட்டு எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும் போதே ரிட்டன் வர்றான். பட் அவன் கமெண்டராக ரிட்டன் வர்றான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எங்கே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கேட்கும்போது வந்துட்டு நாட்டை ஏமாத்திருக்கான், உன் குடும்பத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அவனுக்குலாம் மரண தண்டனை தானே அப்புறம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது நீ இப்பயாச்சும் பார்த்துக்கோ, உன் குடும்பம் வந்துட்டு நாட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசினதும் அவங்க இருக்க எல்லாருமே என்னடா கொடுமை இது அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு உடனே அவன் கமெண்டராகவும் அவனுக்கு ஜால்ரா அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் ரியலான மனுஷன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு பயங்கர எமோஷன் ஆயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவ தான் அங்கே வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கா. ஸோ பார்த்தா அவங்கள வீட்டை விட்டுமே இங்கே காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஒரு ரூம்க்கு அவள் கூட்டிகிட்டு வர்றா. அப்போங்க இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்னோட ஹஸ்பண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவள் சொல்கிறா. நீங்கள் இங்கே வேறுங்கன்னு சொல்லும் போது பார்த்து அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அவள் கிளம்பி வர்றா. 3 ஆளுங்களை கூப்பிட்டுட்டு இல்லைன்னு சொல்லி கேட்டதுமே டைரக்டர் வாங்கியிருக்காரு பார்த்தியா, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு, நீ பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் இறந்து போயிட்டானா நீ வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருப்பியா அப்படின்றத சேர்த்து அங்கே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கோவமாயிருது. பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாயிட்டு மரியாதை இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதும் அப்பா சொல்கிறது கேளுமா, குடும்பம் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு அப்படின்றத சொன்னதும் அப்படியா, அவ்வளோ தூரத்துக்கு அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் பேசாமல் ஷென்னை வந்து டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு உங்கள் பொண்ணை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உனக்கு நல்லது பண்ண வந்தால் நீ என்னவே இப்படி பேசுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியும் அப்படின்றத சொல்கிறா. என்னோட ரியலான பேரண்ட்ஸ் இவங்க தான், உங்களுக்கு எனக்கு என்னைக்கோ உறவில்லைன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்களே, அதுக்கப்புறம் எங்கே பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்படுறா. உடனே அவங்க அப்பா இது துரோகிகள் குடும்பம், இங்கேருந்து எதுக்காக நீங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு சொன்னதும் அவள் என்னோட மருமக கிடையாது மக தான், நீங்கள் மரியாதை இங்கேருந்து போங்க இல்லை நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அப்போங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சுட்ருக்கா. அப்போங்க டாக்டர் வந்து ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாதுமா, நீ கூடி சீக்கிரம் ஒரு வந்து வாடகைக்கு எடு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின்மே ஒவ்வொரு அட்ரஸாக போய் கேட்டால் ரொம்பவே வந்துட்டு யார் யார் நல்லவன்னு சொல்லிட்டு பேசுனாங்களோ அவங்க எல்லாமே துரோகியோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மனசுடைஞ்சு போயிருக்கும்போது அப்போங்க அவளுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்த ஆன்ட்டி வர்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீங்க அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நான் இப்படி வீடு வாடகைக்காக கேட்டு வந்தேன், எது கிடைக்கலன்னு சொன்னதும் நீ ஏன் அலைஞ்சிட்ருக்க, நான் தனியாக தான் இருக்கேன், என் கூட சேர்ந்து உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இருக்கலாமேன்னு சொன்னதும் அவள் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நீ உயிரை காப்பாற்றணும்னு சொன்னதும் ஹீரோயின் அழுததுமே நீ ஏன் அழுதுட்ருக்க, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தங்களோட லைஃப் வந்து இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக போக போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு அந்த வாங்க கூட்டிகிட்டு வந்துடுறா. எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதோ நான் உனக்காக கொடுத்து விட்டதை ஏன் நீ வாங்க மாட்டேன்னு சொன்னேன், என்ன மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண உனக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போங்க சிஸ்டர் உனக்காக தான் இது ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் அங்கே டாக்டர் வந்து மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும்
இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் யார் தலையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொன்னால், உனக்கு நான் காசு கொடுத்துருக்கேன், உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். நான் சொல்கிறத கேடு, இல்லை வம்பு பண்ணி உன்னை நாங்கள் தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தா ரிட்டன் வந்துட்டுருக்கான். சார் நீங்கள் இப்படி ஃபேக்காக இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரூமர்ஸ் கிளப்பி விட்டு வாசான். அந்த எதிரிகளை எல்லாமே நம்ம அழிக்க முடிஞ்சிச்சு, திரும்ப உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ண போகிறீங்க. பட் அந்த திரும்ப வரும்போதே அவன் வந்து கமெண்டராக வந்திருக்கான், குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கான் சார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். மேமா நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை வெளியே இழுத்துட்டு வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க தூக்கிட்டு போகிறதுக்காக. பாங்க சிஸ்டர் உனக்கு நல்லது தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா வர மாட்டாருன்னு சொன்னதும், உன்ன மாதிரி துரோகியோட குடும்பத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ டாக்டர் வந்து ஒர்க் பண்ணுற டாக்டர் நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா, பாரு அவள் என் காலில் தான் விழுக போகிறா டாக் மாதிரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் இழுக்க போனதுமே பார்த்தாங்க நம்ம ஹீரோங்க ரிட்டன் மாதம் வந்துடுறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் நீங்கள் உயிரோடவா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ செத்து போலையா உயிரோடவா இருக்கன்னு சொன்னதும், சார் வந்து ஃபேக்காக தான் டெத்தாக இருக்கிறதா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இப்போ அவங்கள துரோகி அது இதுன்னு இவங்க பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் உடனே அங்கே நம்ம ஷென் வந்து தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு என் பொண்டாட்டிவே மேரேஜ் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து கேட்டதும், ஐயோ எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, காசு வாங்கிட்டு இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னு சொன்னதும், பிரதர் இன்லா இது எல்லாமே வந்துட்டு சின்ன வந்துட்டு மிஸ்டேக் தான் அப்படின்ற சொன்னதும், உங்கள் பொசிஷன் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வாய்க்கிலேயே பேசிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னதும், என் ஹஸ்பண்ட் வந்து கமாண்டர் நீ எப்படி வந்து பனிஷ் பண்ணுவ அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் தான் வந்து நம்மளோட மேஜர் ஜெனரலே அப்படின்றத சொன்னதும், என்னது என் புருஷனோட ஹையர் பொசிஷனான்னு சொல்லிட்டு அந்த சாங்க்கு பயங்கர ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து உள்ளே தூக்கி போட்டுறாங்க. வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே, வீடு இல்லைப்பா நம்மளை வந்து ஃபேமிலி அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ நான் வந்துட்டு கவலைப்படாத, நம்ம திரும்ப அங்கே போயிடலான்னு சொன்னதும் இவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சாங் வந்துட்டு அவள் எப்படி வந்துட்டு மேஜர் ஜெனரலாக வந்தான், எல்லாமே வந்துட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அவங்களோட மெடிக்கல் செக்கப்பில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் திரும்ப செக்கப் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் வாங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போனால் இவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சேஞ்சாக வந்திருக்கு. அதை பார்த்துட்டு போன டைம் நான் எடுக்கும்போது கரெக்டானதானே வந்துச்சு, இப்போ எப்படி மாற்றி வந்திருக்கு, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு பேசினது உன் கண்ணு முன்னாடி தானே எடுத்தோம், எப்படி வந்துட்டு மாற்றி வரும்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம ஹீரோ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நோ செக்ஸ் சொன்னா இல்லையா அப்படின்றா சொல்லிட்டு கேட்டதும், இப்போ நீ என்ன பண்ண போகிற, உன்ன மாதிரி ஒரு உருப்படாதவன் கூட சேர்ந்து நான் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதும், கனவுல தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கே அடிச்சு உருண்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போன ஜென்மத்தில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது, இவளை கல்யாணம் பண்ணிட்டு இவ கூட சேர்ந்து அவன் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். அப்போ அங்கே நீ எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ணுற, என் சிஸ்டர் கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். ஸோ இப்போ நினச்சி பார்த்துட்டு கூட சேர்ந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இதுக்கப்புறங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷென் வந்துடுறான். நான் வந்துட்டு திரும்பவுமே இப்படிலாம் வாழ முடியாது, என்னை க்யூர் பண்ணுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் உன்னை க்யூர் பண்ண முடியாதுன்னு அவள் சொன்னதுமே, நான் உன்னை மேரேஜ் பண்ணலன்னு நீ பேசிகிட்டு இருக்கியா, இது என்னோட அம்மாவோடது, இதை நீ வச்சுக்கோ ப்ளீஸ், என்னை வந்துட்டு க்யூர் பண்ணுன்னு சொன்னால் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும், நீ எப்படி நன்றி கெட்டத்தனமாக இருக்கலாம் அப்படின்ற செட்டி கோமானதுமே அங்கே இருக்க ஜனங்க எல்லாருமே வந்துட்டாங்க. என்ன நினச்சிட்டு நீ வந்து சீப்போட ஒய்ஃப்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மரியாதையை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டாங்க. ஸோ அப்போ அங்கே அவள் வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, மரியாதையை நீ வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடு, ஒன்றை மாதிரி ஆள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னால் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எனக்கு உட முடியாமல் போனால் நீ என்னை விட்டுட்டு போவையா, உன்னை சூஸ் பண்ணி தாண்டி என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ இவள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து அவனை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் வீட்டிலேருந்து வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னால் அவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போதே வெளியே இருக்க பொருளெல்லாம் நம்ம வாங்க வந்துட்டு அங்கே தூக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது அவங்களுக்கு. என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால்,
பொண்ணு தான் ஆல்ரெடி வீட்டை சேல்ஸ் பண்ணிட்டாளே அப்படின்றது அந்த ஆள் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்பாங்க நீ தான் கொஞ்ச நாள் இருந்துக்கலான்னு சொன்னேன்னு சொன்னதும் என்னத்தை வச்சு நீங்கள் திரும்ப கொடுப்பீங்க காசை அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பெற்றதே நான் பாவம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எதுக்காக புள்ளைய போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னதும் அப்போ அம்மாவும் பிள்ளைக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பயங்கரமாக திட்டினதும் இப்போ என்ன வந்துட்டு பெரிய எங்கள் அம்மாவை திட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பெரிய உத்தமரா, அவங்க பொண்டாட்டிக்கு சீட் தானே பண்ணீங்க, அதுக்கு மேலே இதென்ன உங்களோட வீடா, அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை நீங்கள் வாங்கி ஆட்டைக்கு போட்டீங்க அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே வேங் ரொம்ப கோவமாயிட்டு மரியாதையை வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பிறகு அந்த பத்திரத்தை நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து கொடுத்ததுமே அந்த தங்க பிஸ்கட் எல்லாமே கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் தன்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ் அவள் திரும்ப ரிட்டன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பா பெக்கர் மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பாவோ ப்ளீஸ் மன்னிச்சிருப்பான்னு சொன்னதுமே இப்போ எங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நான் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணும்போது எப்படி இனிச்சிச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி அப்பா எனக்கு தேவையே கிடையாது, நீ என்னை கேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உன்னை எப்பயும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அம்மாவை கொண்ட கொலகாரி நீன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அவங்க துரத்தி விட்டா. இவளை பார்த்தா கண்டிப்பாக நான் அவளை கொலை பண்ணிட்டேன்னா திரும்பவுமே நான் வந்து ஜென்ரலோட பொண்டாட்டியாக மாறிடலான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு ரீபான் ஆகணுன்றதுக்காக கொலை பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கா. இவங்க ஹாப்பியாகிட்டு பேசுனா அட்டாக் பண்ண வந்தால் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிடுறான். போய் நீ செத்து போயிடுவேன், இதுக்கப்புறம் நம்ம ரீபான் ஆகலான்னு சொல்லிட்டு பேசினா ஊருக்காரவங்க எல்லாருமே என்ன பைத்தியமாய் தொலைஞ்சிருச்சா இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கையில் சின்ன அடி தான் பட்டிருக்கு. அப்போ நீ சாகலையான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே குத்த வந்தா நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிடுறான். ஜெயிலுக்கு தான் போக போகிறேன்னு சொன்னதும் என்னால் ஜெயிலுக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடிச்சேக்கா. ஸோ இப்போ வா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனால் வேமா வந்துட்டு இவன் அடித்து இழுத்துட்டு வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஓட பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனால் இவன் அவனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அங்கே வந்து தீய வச்சுங்க கொளுத்தி விட்றா. பார்த்துட்டு அங்கே அவன் பயந்து போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்றத சொன்னதும் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், நீ வந்து என்னை திறந்து விடுன்னு சொன்னால் அவள் சிரிச்சுட்டே போகிறா. சாவுடா நீ எனக்கு டைவர்ஸே கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ நான் சூஸ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவனையுமே இங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க சார் இப்படி ஃபயரை வந்து அந்த பொண்ணு பற்ற வச்சு விட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போலீஸுமே அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் சிஸ்டர் ஒரு தடவை ஏதோ சீக்ரெட் உங்ககிட்ட பேசணுமா, மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. உனக்கு மட்டும் எதுக்காக வந்துட்டு லைஃப் எப்பயுமே நல்லா அமையுது, ஃபாஸ்ட் லைஃப்பில் நான் அவனை மேரேஜ் பண்ணேன், அப்போ நான் வந்துட்டு ஆஃபீஸரோட பொண்டாட்டியை என்னால் வாழ முடியல, இப்பயுமே இப்படி அமையுது அப்படின்றத சொன்னதும் அதனால் நீ இப்போ என்னை திரும்பவும் கொலை பண்ணி ரீபான் ஆகிட்டேன்னா எல்லாமே சரியாயிருமா, எதுவுமே சரியாக போகிறது கிடையாது, நீயும் ஹஸ்பண்டுமே சரியான வில்லன்கள், அதுக்கு தக்கனதான் உனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, புத்தி சரியில்லைன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தா வாழ்க்கை எப்படி சரியாகும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் உனக்கு கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போயிடுச்சேக்கா. என்னப்பா நீ பேசிட்டியான்னு சொன்னதும் பேசியாச்சு வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.